என் பேர் ரமேஷுங்க. சஞ்சய் குமார் ரெட்டி கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜராக சினிமா கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு லோன் கிடச்சிது இந்தியன் பேங்க்கில். அதை வச்சு ஒரு வண்டி ஃபஸ்ட்டு வாங்கி அவர்கிட்டயே வாடகைக்கு கொடுத்து அந்த இதை வாங்கி லோன் கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த இதில் இருக்கும்போது அடுத்தடுத்து வண்டி வாடகைக்கு தேவைப்பட்டதுனால எனக்கும் லோன் கிடச்சிது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் லோன் போட்டு ஒரு வண்டி எடுத்தேன். அப்புறம் மறுபடியும் 2024 ஒரு வண்டி மறுபடியும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் எடுத்தேன். இன்னும் எந்த வண்டிக்கும் லோன் முடியலைங்க, எல்லாமே பெண்டிங் இருக்குது. அதில் வர்ற வாடகையை வாங்கி தான் லோன் கட்டிகிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக ஷூட்டும் கிடையாது, எனக்கு வாடகை. இந்த இதில் வந்து சஞ்சய் குமார் ரெட்டி எனக்கு சம்பளமும் கம்மி தான், 10-12,000 ரூபா தான் சம்பளம் எச்சா கேட்டதுக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது நான் உனக்கு ஒரு படத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி 5 லட்சம் தரேன்னு. அதை நம்பி நானும் கடுமையாக என்னோடய வேலையை நேர்மையாக செஞ்சேன். கடைசியில் அந்த கேரளாவில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. நவம்பர் 13 ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட்டு, மூளையில் ரத்த கட்டி இருந்ததுன்னு. அது ஹாஸ்பிட்டலேருந்து 19 வந்தாங்க, நவம்பர் 19, 2024. அப்போது மறுநாள் 20/11/2024 அப்போது நைட்டு வந்து கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த விவரம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு 25 நாளுக்கு அப்புறம் தான் இந்த விவரம் தெரியும், எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க என்ன ஏதுன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கேரளா போயிட்டு வரும்போது ஒரு ஃபேமிலியை ஸ்கூட்டரில் வரும்போது இடித்து 2 பேருமே இறந்துட்டாங்க. கேரளா போலீஸு அதை நான் வண்டி நம்பர் ட்ரேஸ் பண்ணி வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கா. அப்படி 20 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும். அதை நம்பி தான் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு முருகேசன்னங்கட்டின்னு சொல்லி அந்த மாதிரி பணம் வாங்கியிருக்கா. அப்படி அதுபோக அதுக்கு முன்னாடியே வண்டி வீடு வாங்கிறதுக்காகவும் கைமாற்ற அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா பக்கம் வாங்கியிருக்கா. அப்படிங்க. ஆனால் அக்கௌண்ட்டில் கொடுத்தது 70 லட்சம், கேஷாக நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரோச்சன்னங்கிட்டையும் வண்டிங்களில் அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்கா. அப்படி இந்த சமயத்தில் தான், இந்த பிரச்சனையான சமயத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு 25 நாள் கழிச்சு தான் இந்த மாதிரின்னு தெரியும். எப்படி தெரியும்னா, இந்த வண்டியில் வந்து வீடை காலி பண்ணி எல்லாம் வண்டியில் ஜாமான் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு போய் ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை என்னன்னு போய் இவங்க பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி உண்மையை மறைச்சி பொய் சொல்லி இவ்வளோ நாள் 10-20 நாளாக ஏமாத்தினது அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். வெளிநாட்டில் வேலை வாங்கி தர்றதா கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை கேரளாவில் ஏமாற்றிருக்கா. அப்படி அது மட்டும் இல்லை, கும்பகோணத்துலேயும் ஒரு 200-300 பேருங்க, சென்னையில் ஒரு 100 பேர், வைசாக்கு, இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து ஏமாற்றிருக்காங்க. சென்னை இப்போ ஃபிலிம் எடுக்கிறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் அதில் மேனேஜராக வேலை செஞ்சேன்னு இந்த சஞ்சய் குமார் ரெட்டியை விசாரிக்கிறதுக்காக எனக்கு கூப்பிட்டப்போ தான் எனக்குமே இந்த விஷயம்லாம் தெரியும். அப்போ நான் வந்து இந்த கேரளா அரெஸ்ட் ஆனது, தப்பிச்சு போனது, பெயில் கேன்சல் ஆனது எல்லா மேட்டரும் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களும் சேர்ந்து எல்லாம் கொண்டு வந்து சிசிபியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது விசாரணை. முருகேசுங்க. சஞ்சய் குமார் ரெட்டிங்கிறவர் வந்து முதல்ல எனக்கு வீட்டுக்கு குடி வந்த வகையில் பழகிட்டு இருக்கும்போது இது மாதிரி சினிமா படத்தை எடுக்கணுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் பணம் கேட்டார். படம் விற்று தரதாக சொன்னதுனால வெளியில் பணம் கொடுத்து அது டபுள் லாபம் கொடுக்குறேன்னு சொன்னார். 71 லட்சம் ரூபா பணம் கொடுத்தேன். ஆனால் இது வரைக்கும் வந்து இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஆளே இல்லை, எங்கே இருக்காருன்னு தெரியல. விசாரிக்கும்போது இப்போது அவர் பேக்கா வந்து எங்கள் பேர்லேயே கம்ப்ளைண்ட்டு, நாங்கள் ஏதோ அவரை மோசடி பண்ண மாதிரியும் பல போலி ஆவணங்களை நாங்கள் வச்சு இது பண்ண மாதிரியும், டெத் சர்டிஃபிகேட் நாங்களே தயார் பண்ண மாதிரி இப்படி போய் சொல்லிகிட்ருக்காரு. அதனால் அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி தரணும். அவரோட பல பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுருக்காரு. டெத் சர்டிஃபிகேட் நாங்கள் தயார் பண்ணதாக பொய்யை சொல்லியிருக்காரு. அவங்க பொண்ணை நாங்கள் கடத்தி வச்சுக்கிற மாதிரி பொய்யை ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடையாது. அவர் பேர் சஞ்சய் குமார் ரெட்டின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு பொண்ணு இல்லை. ஆகவே பத்திரிக்கை நண்பர், உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தி அவரால்? எனக்கு 71 லட்சம் ரூபா பணம் வரணுங்க. சொல்லுங்க. 71 லட்சம் அவர் வாங்க, அவர் வங்கி மூலியமாகவும் கையிலையும் கொடுத்துக்கிறேங்க.
நீங்கள் பேங்க் மூலியமாக தான் கொடுத்துருக்கீங்க. பேங்க் பணம் மூலியமாக கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருண்ணா? பணம் கேட்டதுக்கு வந்து அந்த சினிமா படத்தை விற்று தர்றேன் அப்படின்னு சொன்னார். இங்கே பார்த்து சினிமா படத்தை விற்று தரேன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை.